அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதிய த டேஃபோடில்ஸ் போயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். Introduction. William Wordsworth was born on April 7, 1770 at Cockermouth in Cumberland. William Wordsworth வந்து ஏப்ரல் 7, 1770 காக்கர்மவுத் என்ற பிளேஸில் கம்பர்லாண்டில் பிறந்திருக்கிறாரு. He said poetry as the spontaneous overflow of powerful feelings. பொய்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறாரு. வலிமை மிக்க உணர்வுகளோடு தன்னிச்சையாக வழிந்தோடுவது தான் கவிதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹீ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் ரொமான்டிக் நேச்சர் போயட். இவரை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ரொமான்டிக் நேச்சர் போயட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஹீ டைட் ஆன் ஏப்ரல் 23, 1850 அட் ரேடல் மவுண்ட். இவர் வந்து ரேடல் மவுண்டில் ஏப்ரல் 23, 1850 இறந்துட்டார். Structure of the poem. The poem Daffodils consists of 4 stanzas. Each stanza contains 6 lines. இந்த poem வந்துட்டு 4 stanzas உள்ளடக்கியது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 6 lines இருக்குது. It followed the iambic tetrameter style. The 4 beats of an unstressed syllable followed by 1 beat of a stressed syllable. இந்த poemல iambic tetrameter style யூஸ் பண்ணியிருக்கிறாரு. iambic அப்படின்னா unstressed syllable followed by a stressed syllable. tetrameter அப்படின்னா 4 tetrana 4 unstressed syllable and the last one is stressed syllable follow பண்ணியிருக்கோம் இந்த போயமில். The poem Daffodils was published in 1807. இந்த போயம் வந்து 1807 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. Theme of the poem Daffodils. Daffodils by William Wordsworth is about overcoming feelings of sadness and beauty of nature, the bliss of solitude. இந்த போயமுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீலிங்ஸ் ஆஃப் சேட்னஸை வந்து முறியடிக்கிறது, நேச்சருடைய அழகு, தனிமையில் இனிமை, இதுதான் வந்து இந்த போயமுடைய தீம். The Daffodils at Ullswater. When William Wordsworth and Dorothy Wordsworth visited Glencoe Park on April 15, 1802. 1802 ஏப்ரல் 15 கிளென்காயின் பார்க்கில் வந்துட்டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவருடைய சிஸ்டர் டோரத்தி வேர்ட்ஸ்வர்த் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து உல்ஸ் வாட்டர் அப்படின்ற ஒரு ஏரியில் டேஃபோடில்ஸ் பூக்களை வந்து இவர் பார்த்துருக்கிறாரு. அந்த புலன்காட்சி நினைவுகளை வைத்து தான் இந்த போயமை எழுதியிருக்கிறாரு. த ஃப்ளவர் டேஃபோடில்ஸ் சிம்பலைசஸ் ரீபர்த் அண்ட் நியூ பிகினிங்ஸ். இந்த ஃப்ளவர் டேஃபோடில்ஸ் வந்து எதை வந்து சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா மறுமலர்ச்சி. The poem Daffodils contains 24 lines. இந்த போயமில் 24 வரிகள் உள்ளது. இப்போ ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1. I wandered lonely as a cloud that floats on high over vales and hills. When all at once I saw a crowd, a host of golden daffodils beside the lake beneath the trees, fluttering and dancing in the breeze. I wandered lonely as a cloud. நான் ஒரு மேகத்தை போல தனிமையில் அலைந்து திரிந்தேன். That floats on high over vales and hills. பள்ளத்தாக்குகளின் மீதும் மலைகளின் மீதும் உயரத்தில் மேகங்கள் எவ்வாறு மிதந்து செல்கின்றனவோ அந்த மேகத்தை போல நான் தனிமையில் அலைந்து திரிந்தேன். When all at once I saw a crowd, a host of golden daffodils. அதே நேரத்தில் ஒரு விருந்தளிப்பவர் போல தங்க நிறத்தில் உள்ள டேஃபோடில்ஸ் கூட்டத்தையும் பார்த்தேன். Beside the lake, beneath the trees, fluttering and dancing in the breeze. அருகில் மரத்துக்கு கீழே இந்த டேஃபோடில்ஸ் கூட்டத்தை நான் பார்த்தேன். Fluttering and dancing in the breeze. தென்றல் காற்றில் படபட என்று அடித்து கொண்டும் நடனமாடிக்கொண்டும் இருப்பதை நான் பார்த்தேன். Stanza 2. Continuous as the stars that shine and twinkle on the Milky Way, they stretched in never-ending line along the margin of a bay. 10,000 saw I at a glance, tossing their heads in sprightly dance. Continuous as the stars that shine and twinkle on the Milky Way. Milky Wayனா பால்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வானத்தில் நட்சத்திரங்கள் எப்படி தொடர்ந்து பிரகாசித்து கொண்டு இருக்கின்றனவோ அது போல அந்த நட்சத்திரங்கள் போல இந்த டேஃபோடில்ஸ் பூக்களும் தொடர்ந்து பிரகாசித்து கொண்டு இருக்கின்றன. They stretched in never-ending line along the margin of a bay. பேனா வளைகுடா. அந்த வளைகுடாவின் மார்ஜின் வழியே முடிவே இல்லாமல் தொடர்ந்து நீண்டு காணப்படுகிறது. கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும் முடிவே இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த டேஃபோடில்ஸ் பூக்கள் நீண்டு காணப்படுகிறது. 10,000 saw I at a glance, tossing their heads in sprightly dance. ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது 10,000 டேஃபோடில்ஸ் பூக்களை பார்த்தேன். சந்தோஷத்தில் ஒன்றோடு ஒன்று அதனுடைய தலையை வளைத்து கொண்டும் நடனமாடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன்.
Stanza third. The waves beside them danced, but they outdid the sparkling waves in glee. A poet would not but be gay in such a jocund company. I gazed and gazed, but little thought what wealth they so to me had brought. The waves beside them danced, but they outdid the sparkling waves in glee. இந்த டேஃபடில்ஸ் பூக்கள் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய வேவ்ஸும் நடனம் ஆடின. அந்த வேவ்ஸ் நடனம் ஆடின சந்தோஷத்தில் அந்த டேஃபடில்ஸ் பூக்கள் அதைவிட டேஃபடில்ஸ் பூக்களும் சந்தோஷத்தில் நடனம் ஆடின. எ poet could not but be gay in such a jocund company. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான கூட்டத்தில் ஒரு கவிஞன் எப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியும்? சந்தோஷமாகத்தான் இருக்க முடியும். I gazed and gazed, but little thought what wealth the soul to me had brought. நான் உற்று பார்த்தேன், மேலும் மேலும் அந்த டேஃபடில்ஸ் பூக்களை உற்று பார்த்தேன். பட் எனக்குள் ஒரு சின்ன எண்ணம் வந்தது. எனக்குள் இந்த டேஃபடில்ஸ் பூக்களுடைய காட்சி என்ன கொண்டு வந்தது என்ற எண்ணம் தோன்றியது. For often, when on my couch I lay in vacant or in pensive mood, they flash upon that inward eye, which is the bliss of solitude, and then my heart with the blush of hills and dances to the daffodils. பெரும்பாலும் நான் என்னுடைய படுக்கையில் படுத்திருக்கும் பொழுதோ அல்லது எதையும் சிந்திக்காத இருக்கும் பொழுதோ அல்லது சோகமான மனநிலையில் இருக்கும் பொழுதோ அந்த டேஃபடில்ஸ் பூக்களுடைய நினைவுகள் என் கண்ணுக்குள்ளே வந்து போகின்றன. அதாவது த பிளிஸ் ஆஃப் சாலிட்யூட் என் கண்ணுக்குள்ளே அப்படியே வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. அதாவது தனிமையில் இனிமை வந்து போயிட்டுருக்கு. பிறகு என்னுடைய இதயமும் மகிழ்ச்சியில் நிரம்பியது. இந்த டேஃபடில்ஸ் பூக்களோடு சேர்ந்து நடனமும் ஆடியது. இதோடு இந்த ஸ்டான்ஸா முடியுது. இந்த போயமில் சிமிலி அண்ட் பர்சனிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலி அப்படின்னா ஓப்பன் கம்பேரிஷன். ஐ வாண்டட் லோன்லி அஸ் ஏ கிளவுட். ஒரு மேகத்தை போல நான் தனிமையில் அலைந்து திரிந்தேன். ஒரு மேகத்தை போல. அஸ் ஏ கிளவுட் அப்படின்றது சிமிலி. பர்சனிஃபிகேஷன் அப்படின்றது எ ஹோஸ்ட் அண்டு க்ரௌட். இந்த போயமில் டேஃபடில்ஸ் கூட்டத்தை ஒரு க்ரௌட் அப்படின்னு பர்சனிஃபை பண்ணியிருக்கிறாரு. எ ஹோஸ்ட் அப்படின்னு பர்சனிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஒரு விருந்து அளிப்பவர் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் மாதிரி டேஃபடில்ஸ் கூட்டத்தை பர்சனிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் நினைவில் எலிசெட் லிட்ரேச்சர் சேனல். நன்றி.